எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலேயும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்குறதில்ல, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லேயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்குது. இது கண்டிப்பாக பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒருத்தன் பேர் வந்து கரண் சக்கரவர்த்தி, இன்னொன்று உடம்பு சரியில்லை, அவன் பேர் ஆலன் கிருஷ்ணா. இந்த 2 பேரும் தான் படத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. பயங்கர சேட்டை. தம்பி ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா பேசு. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இப்படி தான் பேச மாட்டேறேன். ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் பேப்பர்ட்ட கையில் கொடுத்தீங்கன்னா 2 பக்கம்னாலும் மனப்பாடம் பண்ணி அப்படியே நடிப்பானுங்க. ரொம்ப நல்லா நடிப்பானுங்க. நன்றிம்மா. அதாவது சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி சினிமா ஆர்வலர் தான் எஸ்ஐகி கார்வன் தலைவர். அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ணுற ஒரு ஆளுங்க. சினிமா அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் இது மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது கேளுங்க அப்படின்னோடனே சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30 9 இருக்கும் நைட்டு. கேட்டுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பண்ணலாம். ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார். பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் எனியோ தேங்க்ஸு. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பேன், எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க, அப்போ டப்பிங்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது. ஓ எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. அதனால் வந்து இந்த ஆர்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன் ஷூட்டிங்கு, பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம மகேந்திரன் சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது காலையில் 6 மணிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 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 ஊட்டியில் அந்த ஊரே தள்ளி இருக்கும், ஊட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூமு, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உண்மையிலே பாவம். உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலியாக பேசினார். இவங்கெல்லாம் நல்ல டைரக்டராக நாளைக்கு வருவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசித்து தியேட்டரில் பாருங்கள். உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம். ஆட்டி அந்த எழுத்தில் இட்டன்னா பார்த்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்குது. அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது. இசக்கி கார்வண்ணன், கிட்டு, இந்த 2 தம்பிகளும் வந்து வீரம், நம்முடைய வாழ்வியல் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அண்ணன் சீமான். அவரோட சீமானோட தம்பிகள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி அழகாக தன்னோட கலை பயணத்திலையும் பிறழாமல் அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதாவது 15 வருடங்களுக்கு மேலே நான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சுயசார்பு, தற்சார்பு, நமது கல்வி, நம் மக்கள், நம் மண், நம் வளம், நம்ம மலை எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே, இன்னும் சொல்லப்போனால் டேய் இதை பாருங்கப்பா, இதை மனசால் ஏற்றுக்குங்கப்பா நிறைய கதறிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒருத்தர், பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற அதிபர் இப்ராஹிம் ட்ரௌரோரே அப்படின்றவர், இவர் அண்ணன் சீமான் சொன்னதை அங்கே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஏதோ எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் பேரே தெரியாத இருந்த நாட்டில் இப்போ ஒருத்தர் வந்து மேலே வர முடியும் அப்படின்னா, நாளைக்கு இவரோட கனவுகள் நமக்கு ஏன் கிட்டாதா? கிட்டும். அதுபோக இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த டிசைன் பார்க்கும்போது
உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போது இந்த படத்தோட வணிகம் வந்து சிறப்பாக இருக்கும்னு தோணுது. காரணம், சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸ் இதுக்கு வந்து நிறையா அலைஞ்சேன். அப்போ வந்து எல்லா தியேட்டருமே வந்து வித்தியாசமான நல்ல படங்களை வரவேற்க தயாராக இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசும்போது, ஆப்ரேட்டர்கிட்ட பேசும்போது, தியேட்டர் மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மக்கள் விரும்புகிற படத்தை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டில் நானும் உதவ தயாராக இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார். நன்றி. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்ணுறான், பெரிய வசூல் நடத்துகிறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்ணுறான். இப்போ சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தமில்லாத ஒருத்தன் அதை படமாக எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனால் அந்த படத்தை எங்கே வேணாலும் நீ ஓட விடலாம், எங்கள் கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட வெற்றிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன், ஒரு காலத்தில் 1950 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில் படம் எடுக்கிறாங்க, கதை இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்லை, ஆனால் பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனால் கதை இயக்கக்கூடிய இயக்குநர் பெரிய நடிகர்கள் வர்றதில்லை. அதான் இங்கே பிரச்சனையே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆட்டி படத்துடைய காணொளியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடுவது தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னு சொல்ல 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை, தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்தால் இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமாக அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகு தான் நான் இது பரமசிவன் பாத்திமா நடித்தேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஒரு போலீஸு. அதில் 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024-5 அண்ணன் போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. தமிழ் கலந்து, அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன், அதை தாண்டி நமக்கு வரலை. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு வந்து அண்ணன்ட்டு நிறைய கற்றுக்கணும் நம்ம. அதாவது வழக்கமான படங்கள்லேருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணனை கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு, எதுக்குன்னு என்ன இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் ஒரு முகம் தேவைடா, அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னாரு. எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஜான் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங். அண்ட் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தியேட்டரில் போய் பாருங்கள் எல்லோரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டிரெக்டர் சார். Where is director sir? Okay. And producer sir, Iseki sir, and the entire cast and crew of this RT movie. And my best wishes. Thank you so much. Nandri. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில் நடந்த சம்பவங்கள். இன்றைக்கி தெரியும், உலகம் முழுதும் இராணுவத்தில் பெண்கள் இருக்கும். ஆனால் அதில் முதல் பெண்கள் இராணுவம் அமைத்தது தமிழர்கள். அதனால தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சுருக்கிறோம். அதை சொல்லுவாங்க, அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும். நான் அகங்கிறது பெண்ணு, புறங்கிறது ஆண். அதனால தான் நம்ம பெண்களை ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனாக வச்சுருக்குறோம். அது அதே மாதிரி ஆணை நம்ம ஊருக்கு வெளியில் வச்சுருப்போம். அப்போ ஊர் நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும், பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும். அப்படிங்கிறது தான் இந்த கதை அவர் சொல்லியிருக்காரு. அது ரத்தமும் சதையமாக சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட. எங்கள் ஊரில் ஒரு சாமி உண்டு, அவங்க நிறைய தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு பெண்கள் தெய்வம் இருக்கும். உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. பெண்களை அடிமையாக தான் வச்சுருந்த சமூகம் தான் உலகம் முழுதும். பெண்களை தெய்வமாக்கி உயர்வாக வச்சுருந்த ஒரே சமூகம் தமிழ்குடி தான். அதனால தான் நம்ம ஊருக்கு தெய்வம் வச்சுருக்கிறோம். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க இருக்காது. அதில் எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய தெய்வங்கள். அது ஆணவ கொலையால் கொல்லப்பட்டால் கூட நம்ம அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வமாக கும்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை, அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு, அதனால் அதை அவளை தெய்வமாக்கினாங்க. அதே மாதிரி இசக்கியம்மா, அது இசக்கியம்மா என்ன எப்படி தெரியும் இல்லையா, அவள் ஊரை பழி வாங்குறா, கை குழந்தையோட ஊரை பழி வாங்குறா. அவளை முதல்ல பழி வாங்கினது அது நம்ம சாதியை குறிப்பிட விரும்பல, ஆனாலும் இது தேவைப்படுது. ஏன்னா இங்கே எல்லாருமே அந்த சாதியை சுற்றி தான் அரசியல் தாண்டி இருக்குது. அது ஒரு பார்ப்பனர். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கோயில், அதுக்கு என்ன பண்ணுறான், அவளை சாந்தப்படுத்தணும். உடனே அவளுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த வழியில் தான் கண்ணகியும் கூட. அப்போ இங்கே எல்லாமே என்ன பண்ணுது, புரட்சியாக இருந்தது பூராமே பெண்கள். அது உலகத்தில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறானுங்க, எல்லாரும் இழிவுபடுத்திருக்கிறான். ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சுருந்தா, நீ பெண்களை எப்படி வச்சுருந்தா, பெண்களை உன் காலுக்களை வச்சுருந்தா, மயிர்களை வச்சுருந்தா, எல்லாம் இழிவுபடுத்திருக்கானுங்க. அதை இத்தனை ஆண்டு காலில் உயர்வுபடுத்துகிற ஒரே ஆள் அண்ணன் சீமான். புரட்சிகரமான ஒரு கதை தான் இந்த ஆட்டி. இந்த ஆட்டிங்கிறது நம்ம எனக்கு முதல்ல இந்த பேர் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. நம்ம என்ன ஒரு பெண் ஆட்டின்னா தலைவி, பெண் தலைவி. உடனே இவன் சொல்கிறாங்க, அவன் ஆணுக்கு அடிமை ஒரு ஒஞ்சாதி அப்படின்ட்டான். பாருங்கள் எவ்வளோ உயர்வாக வச்சுருக்கிறான். பெண் ஆட்டி, பெண் தலைவி. ஆட்டிங்கிறது தலைவி. அதுதான் ஆட்சின்னு ஆட்சின்னு அப்படி நம்ம எல்லாம் அப்படியே பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ற ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றதில்லை, அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்லன்னு. வாய்ப்பு கொடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ரோட்டில் போய் நிற்கிறதுக்கா? இங்கே ஒரு சுவர் இருக்குது தெரியுமா, ஒரு சுவர் இருக்குது. என்ன சுவர்? ரெட் ஜெயின் ஒரு சுவர் வச்சுட்டு இருக்குது. அந்த சுவர் அத்தனை சின்ன படங்களையும் காவு வாங்குது. இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இது கேட்க முடியுமா? இன்றைக்கி அவங்க அதாவது இன்றைக்கி ஒரு படம் மக்கள் ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் அந்த படம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ என்ன பண்ணுது, இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் இந்த திருவிழா நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள், அது தொடர்ந்து விடுமுறை வர நாட்களில் தான் இந்த படத்தை வெளியிடணும். ஆனால் அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்கிறான் உஷாரா, அன்றைக்கி தான் அவ்வளோ அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்துகிட்டு 1000 தேட்டருக்குன்னா 1000 தேட்டரும் பிடிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 4 வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா பார்க்க வரமாட்டான். ஏன்னா ஃபுல் படத்தையும் இதில் செலவு பண்ணிடுறான். கடைசியாக அத்தனை படத்தையும் பாருங்கள். இப்போ ஐயா ரஜினி நடித்த அத்தனை படத்தையும் பாருங்கள். அவ்வளோ தான் தேட்டர் எடுத்திருப்பாங்க. கூட வந்த படம் எதாவது தெரியுமா, இல்லை அதுக்கப்புறம் வந்த படம் தெரியுமா, அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்ல படங்கள் இருக்குமா இல்லையா? இல்லை, எவ்வளோ கஷ்டமான ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த கஷ்டமான நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்தயம் என்னன்னா 10 பேருக்கு ஓட விட்டு தானே நீங்கள் பார்க்கணும். எவன் முதல்ல வரான், எவன் 2வது வரான்ட்டு.
நீங்கள் ஒருத்தனே ஓட வச்சுட்டு முதல்ல வந்துட்டான்னா என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அந்த சுவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் உலகம் திரையுலகம் விளங்காத. அடுத்தாலையும் அந்த சுவருக்கு தலைமை தாங்கிற ஒரு இளவல் வந்தாச்சு. சினிமா தான். நீங்கள் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் ஊருக்கு வந்து என்னை மாதிரி வாய்ப்பு தெரிந்து எவனாரும் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குதுங்க. எங்கள் மேனேஜர்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், யாராவது ஒருத்தரை பிடிச்சி வந்துடுவான். அப்படி வந்து ஏன்னா இந்த படத்தை எடுத்த உடனே நேராக கொண்டு போய் ரெஜினில் கொடுக்குறோம், ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவியில் விற்கிறோம், இப்படி சொல்லி ஏமாற்றி கூட்டு வந்துடுவாங்க. 198 பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பான். வரும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது. நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருக்கானா? கிடையாது. மேனேஜர் எடுக்கிறாங்க. அது கூட இப்போ அதுதான் இப்போ இந்த கடைசி கட்டத்தில் வந்து நிற்குது. மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதல்ல தயாரிப்பாளர் ஆகக்கூடான்னு சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹீரோ தாஜா பண்ணி நீ 10 கோடி வாங்கிட்டு இருக்கியா, நீ 20 கோடி உனக்கு சம்பளம், நீ கால் ஷீட் கொடுங்கன்னு அவன்கிட்ட தாஜா பேசி வாங்கிட்டு அடுத்தால போய் ஃபைனான்ஸ் அந்த ஹீரோவை காட்டி படம் வாங்குறாப்புல. அப்படி எத்தனை படம் நிற்குது. இந்த ராம் பிரபு இங்கே இருக்கிறாரு, அவர் சினிமாவில் அவ்வளோ மேனேஜராக இருந்தார், அவருக்கு தெரியும். அப்படி எத்தனை படம் நிற்குது இந்த ஃபைனான்ஸ் வாங்கிட்டு. இன்றைக்கி ஃபைனான்ஸ் என்ன கடைசியில் ஆகிப்போச்சு, பெரிய ஹீரோவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இந்த தமிழ் திரையுலகம் எங்கே இருக்கும்? ஆந்திரா பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. ஆந்திராவில் தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கர்நாடகாவில் தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கேரளாவில் இருக்குது, இந்தியில் இருக்குது. அப்போ இங்கே என்னத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே தேட்டரை பூரா ஆக்கிரமிச்சு வச்சு படத்தை எடுத்து ஓட விட்டுட்டு இருக்கீங்க. அது ஏன்னா ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கப்புறம் இந்த இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹீரோ படம்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாரம் கழித்து அந்த படமோட பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் சங்கம் வச்சுருக்கிறாங்க, ஒருத்தரும் கேட்குறதில்ல. எல்லோரும் அன்றாட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று இயற்கை மாற்றத்தை வரும் 2026. அதை அந்த நம்பிக்கையோடு தான் காத்துட்ருக்கோம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன ஆனாலும் எல்லோரும் எனக்கு இன்னைக்கு கூட அந்த வேல்ராஜ் அவர் கேமராமேன் கேட்டார் என்கிட்ட, ஐயா சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து படம் எங்கிருந்து வருது, தொடர்ந்து படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் படம் எடுக்க தான் வந்தேன். நான் ஒரு இடத்துல போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு நின்னேன். நான் அதுக்கப்புறம் மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இன்றைக்கி படம் எடுக்காமலே அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து போனவன் நிறைய இருக்கிறான். அந்த வேதனை இப்போ அந்த உச்சக்கட்ட வேதனை அதுதான். கல்யாணம் பண்ண முடியாமல் எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறான், படம் எடுத்தால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்ணுறேன், தொடர்ந்து படம் எடுக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்க தான் ஊரில் வந்தேன். முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷூட்டிங் போவோம். இது ரிவர்ஸில் நடந்துச்சு. ஸ்டோரி எழுதியாச்சு, நாங்கள் ஒன்று எழுதியாச்சு, ஷூட்டிங்லாம் முடித்து எடிட் பண்ணிட்டோம். படத்தை எடிட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவானவங்க யாருக்குமே தெரியாது. அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வந்து வெளியில் யாருமே சொல்லலை. மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் எங்கள் அண்ணன். இன்டர்நேஷ்னல் மூவிஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பார். அந்த இங்கிலீஷ் படம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் கையில் டிப்பில் வச்சுருப்பார். ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் அடுத்து எங்கள் அண்ணன் தான். படத்தை கொண்டு போய் போட்டு காட்டினோம். என்னடா தம்பி அப்படின்னாரு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, எடிட்டருக்கும் எனக்கு தூக்கம் வரல. முதல் நாள் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குண்ணே போய் காட்டினோம். உட்காந்து படத்தை பார்த்தாரு. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டார். ஜாம்பவான் யாருன்னு சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான். உள்ளே கூப்பிட்டாருண்ணே. என்னண்ணே ஒரு மாதிரியே இருக்குண்ணே. ஒன்றும் இல்லைடா, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க வேண்டிய செகண்ட் ஹாஃப் இருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறேன். மாற்றினாரு பாருங்க ஸ்க்ரீன் பிளேவை. நான் மிரண்டேன். என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆமாம் நான் இப்படி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே மொத்தமாக மாற்றி இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 1/2 மணி நேரம் பரபரன்னு தீயாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பண்ணேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக இந்த தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கிறோம். மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவானாக வரப்போகிற எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்று போராடும் போது தான் தம்பி வந்தான். ஆவணப்படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் வந்த ஒரு ஒப்பற்ற கலைஞன். அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கப்புறம் அவன் பெரிய டைரக்டரு, பெரிய பணம், பெரிய செல்வம், அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுவுக்கும் அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது.
அந்த படம் அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில் இந்த ஆர்டி படத்தை இசக்கி கார்வணன் அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில் திடீர்னு தம்பியை காணோம், எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா துபாய்க்கு போயிட்டான். ஏன்டா அப்படின்னா, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு இருக்கணும்னா, அதனால சம்பாதிக்க போயிட்டுன்ட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை, இந்த மாதிரி நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய விடுறீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் வந்து நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் அன்பும் நன்றியும். ஸோ மேடையில் இருக்கும் அனைவருக்குமே அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்த கிட்டு பிரதருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் ஒன்றேன். ரொம்ப அழகாக பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அனைவருமே எல்லா பத்திரிகையாளரும் இதை பார்த்து நல்லபடியாக இதை கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம். எப்பவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாரு. இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம், கழுத்தை அறுக்கிற மாதிரி தான் வேணும்ன்ட்டாரு. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி பேசக்கூடாது, அதனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக வரும். ரொம்ப பெரிய மனுஷங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதர்வைஸ் இந்த மூவி வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர். காஸ்டியூம் வந்து அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் அதே தான். இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இப்படி தான் எனக்கு வேணும்னா இப்படி தான் வேணும். அங்கே செட்டிலலாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க. லைக் வாட் எவர் இட் கம்ஸ், அங்கே வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா ஒய்ஃப் அதெல்லாம் செகண்டரி தான். அங்கே வந்து நான் டெக்னீஷியன், ஹீ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் இட் இஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஸ் ஐ ஃபீல். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு இது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் ஹோல் டீம், லைக் எங்களோட ஏடிஸாக இருக்கட்டும், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹாவ் திஸ் டீம். அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக யூ நீட் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. பொதுவாக நம் மரபில் நம்முடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை இணைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான இசக்கியை முதலில் இணைத்திருக்கிறார். அதனாலேயே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட பிரியமும் மதிப்பும் உண்டு. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இளைய சகோதரர் கிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கிய செயலுக்காக பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து, குறிப்பாக உதவி இயக்குனர்களை மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு உதவி இயக்குனரின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்தினார். நான் புத்தகங்கள் எழுதியவன். நான் எழுதிய புத்தகங்களின் நற்பெயர் அவப்பெயர் அனைத்தும் என்னை மட்டுமே வந்து சேரும். ஆனால் ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது பல நூறு பேரின் கரங்கள் இணைந்து உழைத்து உருவாகி வரக்கூடிய ஒரு படைப்பு. ஆக அத்துணை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் நம் மரபு. அதை மிகச் சரியாக செய்த சகோதரர் கிட்டுவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாராட்டினால் மட்டும் போதாதல்லவா, ஒரு குட்டும் வைக்க வேண்டும். அவர் பேசும்போது
மூல்யம் என்று மூலத்தை அவர் உச்சரித்தார். அப்படி உச்சரிக்கலாகாது தம்பி. மூல்யம் என்றால் நிமித்தம் என்று பொருள். இனி வரும் மேடைகளில் நீங்கள் மூலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இந்த மேடையில் சொல்கிறேன். செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதுதான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது இதே பிரசாத் லேபில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்தெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சிரித்தார். சரி, வெளியில் சொல்ல வேண்டாம், நம்ம வயசு தெரிஞ்சிடணும்னு 2 பேருமே அடக்கமாக அதை மறைச்சிக்கிட்டோம். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனின் 10 தல ராவணன 8 தல ஒத்த தல ராமங்கொண்ணா என்கிற பாடலை பாடினார்கள். அந்த பாடல் சிறுவயதில் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்திருந்தது. அது நடந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் 2வது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் சொன்னார் இல்லையா, கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் 1.5 மணி நேரம் பேசினார் என்று அப்போது சீமானவர்கள் என்னிடம் சொன்னார். ஐயாமன, நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னார். அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம். அந்த மேடையில், அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே, கவிஞர் பரிணாமனின் 10 தலை ராவணன் பாட்டை அவர் பாடினார். நான் சிலிர்த்து போனேன். இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன். இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த 80 கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார். அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள். அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை, ஆட்டி என்கிற மூலச் சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு, அதுவும் 2025 காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கிற துணிச்சலும் ஒரு நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும் அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வண்ணனுக்கும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலுமேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தபோது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு சொல்லான தம்பி பாலாக்கு தெரியும், நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே நிற்கிறான்னு சொல்ல மாட்டோம், நிற்கான்னு சொல்லுவோம். இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும். அப்போ நிற்கான்கிற கேமரா இருக்கு இல்லையா, அப்போ தான் ராஜா சார் வாத்தியார் பாலுமேந்திர அவர்களுக்கு நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போது டெஸ்ட்டு எடுக்கும் போது வாத்தியார் என்ன எடுப்பாங்க, அது அவருக்கு சீமானவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ எடுக்கும்போது டேய் நிக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அதிலிருந்து நான் ரொம்ப கவனமாயிட்டேன். புது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பதில். அதை முற்றிலுமாக நொறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது. அது சகோதரர் சீமானின் சேவர் கூடம். அங்கே மதுரை பகுதியை சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார், ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார், ஒரு நடிகர் இருப்பார், ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார். எல்லோருமே நாம் உசிலம்பட்டி மாட்டுத்தாவணியில் போய் இறங்கினா என்ன கேட்குமோ அதுதான் பேசுவாங்க அவங்க. அதற்கப்புறம்தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது. ஆக இப்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்து கொண்டிருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம், தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள். அந்த இளம்பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். வங்கத்தைச் சேர்ந்த நடிகை, அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் கூடுமானவரை தமிழில் பேச முயன்றார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்விலே பங்கேற்று
இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொளி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள், அன்பிற்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி, பழனிவேலங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படி பார்க்குறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்து தான் அந்த நையப்புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவன்கிட்ட உண்டு. அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி புரிய வச்சிருவான் ஒரு இதை. அதில் நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நானும் எங்கள் மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்கள் பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்போ இருந்தால் கூட ஐயா மாற்றி அதை கொடுப்பாங்க அதில். அப்போ அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரியல. அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் எசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும். அது சொல்கிறான், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள்,
என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.